உங்கள் அனைவரையும் பக்தி களஞ்சியம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கவனத்திற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளிலிருந்து சில தகவல்களை வழங்கியுள்ளேன். அதில் சபரிமலையில் மண்டல பூஜை விழா தொடங்கும் நேரம், நாள் மற்றும் அங்கு நடக்கும் விழாக்களின் நேரம், நாள் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மகர ஜோதி தரிசனமும் மகர விளக்கு விழா நிறைவு பெற்று நடையடைக்கப்படும் நாள் நேரமும் இதில் வழங்கியுள்ளேன். கேட்டு பயன்பெறுங்கள். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சபரிமலையில் மண்டல பூஜை விழாவுக்காக நவம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. டிசம்பர் 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து தங்க அங்கி ஊர்வலம் புறப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி பகல் 12:30 மணிக்கு ஊர்வலம் பம்பா கரையை அடைகிறது. தொடர்ந்து அன்று மாலை 6:30 மணிக்கு சுவாமிக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது. மண்டல பூஜை முடிந்து டிசம்பர் 26 அன்று இரவு மண்டல கால விழா நிறைவு பெறுகிறது. அடுத்து டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மகர விளக்கு விழாவுக்காக நடை திறக்கப்படுகிறது. மறுநாள் காலை 3 மணி முதல் வழக்கமான பூஜைகள் தொடங்குகிறது. அடுத்து 2025 ஜனவரி 11ஆம் தேதி எருமேலியிலிருந்து பேட்டை துள்ளல் நடக்கிறது. 12ஆம் தேதி பந்தளத்திலிருந்து திரு ஆபரணம் ஊர்வலமாக புறப்படுகிறது. 13ஆம் தேதி பம்பா விளக்கு மற்றும் பம்பா விருந்து நடக்கிறது. அடுத்த நாள் 14ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திரு ஆபரணம் அணிவித்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனையும் மகர ஜோதி தரிசனமும் நடக்கிறது. அடுத்து 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அம்பலப்புழா குழுவின் கற்பூர ஆலியும் 5 மணிக்கு ஆலங்காட்டு குழுவின் தாள ஊர்வலமும் நடக்கிறது. அன்று மாலை மாளிகாபுரம் மண்டபத்தில் கலை எழுத்து நடக்கிறது. 18ஆம் தேதி நெய் அபிஷேகம் நிறைவு பெற்று பந்தளம் மன்னர் குடும்பம் சார்பில் கலாபிஷேகம் நடக்கிறது. மறுநாள் 19ஆம் தேதி இரவு 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அன்று இரவு மாளிகாபுரத்தில் குருதி பூஜை நடக்கிறது. 20ஆம் தேதி காலை 5 மணிக்கு திரு ஆபரணம் ஊர்வலமாக பந்தளம் நோக்கி புறப்படுகிறது. அன்று மாலை 6:30 மணிக்கு மகர விளக்கு விழா நிறைவு பெற்று நடையடைக்கப்படுகிறது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய சபரிமலை யாத்திரையை அமைச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய சபரிமலை யாத்திரை சிறப்பாக அமையவும் ஐயப்பனின் தரிசனமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பெருவாழ்வு வாழவும் நானும் ஐயப்பனிடம் வேண்டிக்கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.